இப்போ நம்ம ஓட்ஸ் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 2 கப் ஓட்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இது லேசாக கலர் சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆற விட்டுறலாம். இது ஆறினதுக்கப்புறம் இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை கிரைண்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 4 இல்லை 5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இந்த முந்திரி பருப்பு லேசாக சிவக்கட்டும். அதுக்கப்புறம் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம தேவைப்பட்டதுன்னா கூடுதலாக நெய் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா மீதம் இருக்கிற இதே நெய்யிலே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். மிக்சியில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த ஓட்ஸை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டலாம். நெக்ஸ்ட் இதில் 2 கப் பால் சேர்த்துடலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் 2 கப் சேர்த்துடலாம். இதில் நல்லா திக்காக இருக்கக்கூடிய பால் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காத பால் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஓட்ஸ் வந்து பால் கூட சேர்ந்து ஊறி நல்லா கெட்டியாயிரும். நெக்ஸ்ட் இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் 2 கப் சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நல்லா இனிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2.5லேருந்து 2.5 கப் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சர்க்கரை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். இந்த நாட்டு சர்க்கரையில் உங்களுக்கு வந்து மண்ணெல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இதில் மண் எதுவும் இல்லாததுனால நான் அப்படியே சேர்த்துட்டேன். இப்போ இந்த சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அப்பப்போ நெய் சேர்த்துக்கலாம். அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நெய் சேர்த்துக்கலாம். அந்த ஹல்வா கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இதை வந்து இப்படி கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். ஏலக்காய் தூள் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்பப்போ நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அப்பப்போ ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிடலாம்.
இப்போ இது கொஞ்சம் திக்காயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கிண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி நல்லா அல்வா கன்சிஸ்டன்சி ரீச் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா அந்த முந்திரி பருப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான ஓட்ஸ் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.